வாழ்க வளமுடன். முத்திரைகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு சில முத்திரைகள் பார்த்தோம். அதை நீங்க தொடர்ந்து செஞ்சிருப்பீங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, செஞ்சு பார்த்திருப்பீங்க. இப்ப போன வாட்டி நம்ம சொன்னதுல பாத்தீங்கன்னா குபேர முத்திரை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? எப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தேங்க. கட்ட விரல், அதோட பக்கத்துல இருக்க ஆள்காட்டி விரல், அதுக்கு பக்கத்துல இருக்க நடுவரல், இந்த எல்லா விரல்களோட நுனியும் கட்ட விரல் டச் பண்ணிருக்கு. இந்த 2 விரல்களோட நுனி கட்ட விரல் நுனியை டச் பண்ணிருக்கு. மீதி 2 விரல் நேரா இருக்குங்க. இந்த குபேர முத்திரையை நம்ம 2 கைகளையும் செய்யலாம். 2 கைகளையும் செஞ்சு இப்படி வானத்து சீலிங் பார்த்தாப்புல இந்த கைகள் இந்த நிலையில நம்ம மடியில வச்சுட்டோம்னா நம்மளுடைய லட்சியங்கள் நிறைவேறும் சொல்லியிருந்தோம். யாருக்கு என்ன லட்சியமோ கண்டிப்பா அந்த லட்சியங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 நிமிஷம் இப்படி வச்சிருக்கணுங்க. நான் சொன்னேன், படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு கையில புக்கை பரட்டிட்டு இன்னொரு கையில இந்த மாதிரி முத்திரை வச்சுக்க சொன்னேன். குபேர முத்திரை செஞ்சு பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். விரும்பியது நமக்கு கிடைக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான முத்திரை பார்த்தீங்களா? சோ இந்த குபேர முத்திரையை நம்ம தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் செய்ய போறோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மூட்டு வலி எல்லாரும் வயதான காலத்துல சில பேருக்கு வரலாம், நமக்கெல்லாம் வர வேணாங்க. ஏன்னா பயிற்சி செய்து செய்து நம்ம நல்லா ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கோம். இந்த மூட்டு வலி வந்தவர்கள் இனி வராம இருப்பதற்கும் இந்த பயிற்சியை செய்யலாம். அதுக்கு நான் சொல்லியிருந்தேங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல சுண்டு விரல்னா ரைட் ஹேண்ட்ல மோதிர விரல். சரிங்களா? அடுத்த ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் ரைட் ஹேண்ட்ல இருக்கிற சுண்டு விரலும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற மோதிர விரலும் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் சேரணும். இந்த கையில அடுத்த கையிலையும் அதே நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் சேரணும். இப்படி கிராஸ் லெஃப்ட்ல இருக்க சுண்டு விரலும் ரைட்ல இருக்க மோதிர விரலும் இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ஆள்காட்டி விரலும் நடுவிரலும், இந்த கையில இருக்கிற ஆள்காட்டி விரலும் நடுவிரலும், கட்ட விரல் பேசாம இருக்கணுங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஆனால் நம்மளோட மூட்டு வலி தீர்றதுக்கு இது பேர் சுரபி முத்திரை. தெரியுதுங்களா? 2 கைகள்ல இருக்க சுண்டு வரலையும் மோதிர வரலையும் மாறி வைக்கிறோம். ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் மாறி வைக்கிறோம். கட்டவரல் 2 நேரா இருக்குதுங்க. இந்த முத்திரை நம்ம செய்ய 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 ஒரு 10 நிமிஷம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா நம்மளோட மூட்டு வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செஞ்சு பார்த்துருக்காங்க, செய்யறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மூட்டு வலி தீர்றதுக்கு இந்த பயிற்சியை நம்ம செய்யறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்க முத்திரை சொல்லி கொடுத்தேன். குரல் வளம் நல்லா இருக்கும். நம்மளோட என்ன சொல்ற தன்னம்பிக்கை நல்லா, நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் வரும். இடது கையை நீட்டிட்டு வலது கை கட்டவர்கள் அதுல வச்சு இந்த 4 விரலால மூடிக்கிட்டு இந்த இடது கை பெருவர்களோட வலது கையோட நடுவரல சேர்றோங்க. அது அப்படியே சங்கு மாதிரி இருக்குங்க. அவங்க கைகள்ல நீங்க செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது சங்கு போல இருக்கும். தொண்டை பிரச்சனை எல்லாம் சரியாகுங்க. நமக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் இந்த சங்கு முத்திரை போடணும். அதே மாதிரி மாத்தி வலது கை பெருவரல இடது கை உள்ளங்கையில வச்சு மூடிட்டு திருப்பி கிராஸ் பண்ணி வைக்கிறோங்க, மாறி வைக்கிறோம். இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லா இது செஞ்சு செஞ்சு பாத்தீங்கன்னா குரல் வளம் மேம்படுங்க. நிறைய பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்னோட குரல் நல்லா இருக்குமா, சந்தேகமே வேணாம். இந்த பயிற்சி நீங்க நல்லா செஞ்சு இதை என்ன பண்ணணும், நம்மளோட மார்புக்கு நடுப்புற வச்சுக்கணுங்க. இந்த அநாகதம் சொல்லுவோம், நுரையீரல் சேரும் இடம். சரிங்களா? வச்சுட்டு நம்மளோட லங்ஸ் நேரா இப்ப அம்மா அப்பா வணங்கணும்னா மார்புக்கு நேரா வச்சுதாங்க அவங்களை வணங்கணும். கடவுளை நம்ம வணங்கும் போதுதாங்க தலைக்கு மேல கையை கூப்பி வணங்குறோம். ஆனா நம்ம அம்மா அப்பாவை எப்ப வணங்கினாலும் சரி 2 உள்ளங்கையிலும் சேர்த்து வச்சு மார்புக்கு நேராக அந்த அன்பும் கருணையோடு அவங்களும் நம்ம வணங்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த சங்குமுத்திரை வச்சுட்டு அப்படியே ஓ அப்படின்னு நீங்க நல்லா அந்த பிரணாம மந்திரத்தை சொல்ல 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 பார்த்தீங்கன்னா உங்களோட குரல் வளம் நன்றாக இருக்கும்.
நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், எதுலேயுமே ஒரு நமக்கு நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் நல்லா வருங்க. ஸோ இந்த சங்கு முத்திரை நீங்கள் தொடர்ந்து சேர்ந்து டெய்லி ஒரு 5 டைம்ஸ் அந்த ஓம் சொல்லுங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேர முத்திரை பார்த்தோம், சங்கு முத்திரை பார்த்தோம். அடுத்தது வந்து கேசரி முத்திரை பார்த்தோங்க. நாக்கு எடுத்து மேலெண்ணத்தில் வச்சுக்கிட்டு வாயை மூடி இருக்கணும். அப்போ எந்த ஒரு பேஸ்ட்டும் அந்த இடத்துல நமக்கு வராதுங்க. ஸோ அந்த கேசரி முத்திரை செய்யும்போது நாக்கு மேலெண்ணத்தில் இருக்கும்போது நம்மளுடைய பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட் அந்த நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகள் எல்லாமே நம்ம கை விரல்கள் மூலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது 20 நிமிடம் செய்ய 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 உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் கிடைக்குங்க. இது செய்யும் போது உடலில் மறைந்திருக்க சக்திகள் வெளிவருகிறது. அப்ப நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. இது முகுல முத்திரைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முகுல முத்திரை. இந்த 5 விரல் நுனிகளையும் நல்லா ஒன்னோட ஒண்ணு சேர்ற மாதிரி இந்த 4 விரலும் இந்த கட்டை விரலோட நுனியை டச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முகுல முத்திரை. இதை இப்படி சும்மா வான நோக்கி, அதாவது என்ன சொல்றோம், மேலே சீலிங் பார்த்து இப்படி மடியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த 2 கைகளையும் இருக்கு இந்த 5 விரல் நுனிகளையும் நம்ம மனசு இருக்கணுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருக்கோம். நான் உங்களுக்காக மேலே வச்சிருக்கேன், ஆனால் மடியில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மடியில் வச்சுக்கிட்டுங்க. நல்லா ஒரு எனர்ஜி வெளியில இருக்க அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த விரல்கள் நுனிகளுக்கு வரதா ஒரு பாவனை பண்ணிக்கிறீங்க. பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சிருந்துட்டு இந்த எந்த இந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு எங்கே வலிக்குதோ, இங்கே வலிக்குதா அப்படியே அந்த இடத்துல எனர்ஜியை பாஸ் பண்ணுங்க. அப்படியே இதை சுற்றி வலிக்குது, எனக்கு ஷோல்டர் நல்லா பெயினாக இருக்குது, லேசாக பெயினாக இருக்குன்னா சுற்றி அந்த இடத்துல அதை தடவணும். எந்த இடத்துல நீங்கள் தடவும் அந்த இடத்துல வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ மூட்டு வலிக்குதுங்க, அதை எடுத்து மூட்டில் வச்சுக்கோங்க. இந்த மூட்டை சுற்றி நீங்கள் செய்யலாம், கால் மூட்டை சுற்றி அப்படி சுற்றி செய்யலாங்க. அது மாதிரி இந்த முகுல முத்திரை வைக்கும்போது எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துக்கு இந்த முகுல முத்திரை மூலம் காந்தத்தை நம்ம ரிசீவ் பண்ணி எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வச்சு அந்த வலி நல்லா சரியாயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் வைக்கணுங்க. வைக்கிறது பெருசில் என்னோட வலிகள் நன்றாக புரிந்தது, அந்த இடம் நல்லா சரியாயிடுச்சு, எனக்கு நல்லாயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் வைக்க 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 இந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு பேர் வந்து முகுல முத்திரை. ஓகேங்களா? இந்த விரலை விட்டுட்டு இது 2 விரலையும் சும்மா வச்சுருந்தா இதுக்கு பேர் குபேர முத்திரை. எல்லா விரல்களையும் சேர்த்து வைக்கும்போது முகுல முத்திரை. நம்ம சும்மா உட்காந்துருக்கும்போது இங்கேயாவது வலிக்கும், தலை வலிச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. சரியாயிடுச்சு, நல்லாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்க 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 அங்கே இருக்கிற வலிகள்லாம் பறந்துடுங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த முகுல முத்திரை நீங்கள் வைக்கும்போது எந்த இடத்துல எந்த வழியாக இப்போ நீங்கள் வச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் அதை செய்யலாம். இதோட எனர்ஜியை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட வலி நிவாரணியாக இந்த முகுல முத்திரை பயன்படுகிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சில முத்திரைகளே சொல்லிட்டு இருக்கோம். இந்த முத்திரைகள்லாம் நீங்கள் டெய்லி செஞ்சு 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 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில உடல் அசைவுகள், இப்போ நம்ம சும்மா வச்சுருந்தாலும் இது ஒரு பயிற்சி தாங்க. கைகளை சேர்த்து வைக்கிறது, தூக்கமே வரலன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில் எடுத்து சமான முத்திரைங்க. இந்த உள்ளங்கை 2ஐயும் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு இந்த விரல்களை எப்படி, இந்த விரல்களை எப்படி அவ்வளோங்க. சமான முத்திரை. இப்படியே படுத்துக்கிட்டு இந்த விரல்களை நல்ல இப்படி அழுத்தம் கொடுங்க. 2 உள்ளங்கையுங்க நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். ஆனால் 2 உள்ளங்கையும் ஒட்டி இருக்கணும். இந்த விரல்கள் நல்ல இப்படி அழுத்தம் கொடுக்கணுங்க. படுத்துக்கிட்டு நீங்கள் இப்படியே செஞ்சுட்டு இருந்துங்க. இப்படி ஒரு ஆழ்ந்த நல்ல ஒரு தூக்கம் வருங்க. இருக்கணும், ஃபுல்லாக எடுக்கணும்னு கூட இல்லைங்க. இப்படியே ப்ரெஸ்ஸிங் மட்டும், உள்ளங்கையோட ப்ரெஸ்ஸிங் மட்டும் நீங்கள் செய்ய 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 மாற்றி உங்களுக்கு எப்படி இப்படி செஞ்சால் அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னா எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம், இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் பட் உள்ளங்கை ஒட்டி இருக்கணும். விரல்களால் அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி செய்ய 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 நல்ல ஒரு சுகமான தூக்கம். கையை நல்லா காலை நீட்டி படுத்துட்டு கண்ணை மூடிட்டு கைகள் மட்டும் இப்படி செஞ்சுட்டு இருந்தால் போதுங்க. நல்ல தூக்கம் வருங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுந்திருப்போம். ஒரு அருமையான ஒரு ஆழ்ந்த தூக்கம் நம்மளால் கண்டிப்பாக அது கிடைக்கும். சரிங்களா? இப்போ முத்திரைகள் நிறையவே பார்த்துருக்கோம். அந்த முத்திரைகள் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எளிய முறை உடற்பயிற்சி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த கைப்பயிற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கை அப்படின்னாலே என்னால் தோள்பட்டையே தூக்கம் இல்லைப்பா, ரொம்ப வலிக்குது நம்ம சொல்லுவோம்.
சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லா பொருட்களும் பக்கத்துலேயே இருக்குங்க. சமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொருட்களும் எழுதி இப்படி இருக்கணும். எதையுமே மேலேருந்து எடுக்கிறதே இல்லைங்க. இந்த கைகளுக்கு மேலே தூக்கி நம்ம அசைவே கொடுக்கறதில்ல. ஒரே பொசிஷன் கீழே எல்லாமே பண்ணுறோம். இந்த கையும் தூக்குறதில்ல, இந்த கையும் தூக்குறதில்ல. அப்போ தூக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, அந்த இடத்துல எனர்ஜி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. சரிங்களா? இந்த ஷோல்டர் அதனால அந்த பெயின் வருதுங்க. இப்போ கூட இந்த முகுல முத்திரை வைக்க சொன்னா நீங்கள் முகுல முத்திரை வச்சாலும் சரியாகுங்க. ஆனால் அந்த கைகளுக்கு அசைவு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அசைவுகள் கொடுக்கும்போது இந்த ஷோல்டர் பெயினில் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சில சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணுறீங்க, அவங்க வீட்டில் ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க. ஒரு பாயோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ போட்டுக்கோங்க. திக்கான ஒரு பெட்ஷீட் போட்டிங்கன்னா நகராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நல்ல யோகா மேட்லாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு விரிப்பு விரிச்சுக்குவோம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு எம்டி ஸ்டொமக்காக இருக்கணுங்க. சரிங்க, என்னால் எழுந்திரிச்சோன்னு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த பயிற்சிகளை செய்யணும். எப்போவுமே நீங்கள் எந்த உடற்பயிற்சி செய்கிறதா இருந்தாலும் எம்டி ஸ்டொமக், சரிங்களா, வெறும் வயிற்று செய்யணும். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செரிமான சக்தி நம்ம உடம்பு பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் கையை தூக்குறதோ காலை தூக்குறதோ சொல்லணும், அந்த நேரத்தில் செரிமான சக்தி தடைபடும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்லேயும் உடை பார்த்தீங்கன்னா தளர்வான உடை போட்டுக்கோங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்ம கையை தூக்கும் போதே வலிக்கும், டைட்டாக இருக்கும். அப்போ உடை டைட்டாக இருக்கும்போது நம்மளால் சரியாக அந்த பயிற்சியை செய்ய இயலாது. அதனால நல்ல ஒரு லூஸான உங்களுக்கு பிடித்த இறுக்கம் இல்லாத தளர்வான உடையை நீங்கள் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணால் செய்யலாங்க. காலையில் செய்யும்போது அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுங்க, நம்ம உடம்பு அன்றைக்கி நாள் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மாலையில் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் வேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாக்கிங் போகலாம். நீங்கள் மாலை நேரத்தில் வாக்கிங் போகலாம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது நாம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்போங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி என்ன பண்ணுங்க, விரிப்பு விரிச்சுக்கிறீங்க. சரிங்களா? 2 கால்களும் நேராக 11 மாதிரி வச்சுக்கிறீங்க. என் கையை காலான்னு வச்சுக்கோங்க. 11 மாதிரி வச்சுக்கிறீங்க. 2 கைகளையும் அப்படி தலைக்கு மேலே கொண்டு போங்க. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க, 2 உள்ளங்கையும் சேர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காதை ஒட்டினாப்புல இருக்கணுங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் கைகளை நல்லா தூக்கி காதை ஒட்டினாப்புல இந்த முட்டியெல்லாம் மடங்கவே கூடாதுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. 1 சொல்லுங்க. இன்னொரு வாட்டி மூச்சு இழுத்து விடுறீங்க. 2, 3. இன்னொரு வாட்டி நல்லா மூச்சு இழுத்து விடுறீங்க. 4. சரிங்களா? ஒரு 4 மூச்சு நம்ம நல்லா சுவாசத்தை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுற வரைக்கும் அந்த கைகளை இப்படி வச்சுருந்து மெதுவாக பக்கவாட்டில் அப்படியே கொண்டு வந்து உடம்பை ஒட்டி கீழே போட்டுக்கிறீங்க. கீழே போட்டு ஒரு 2 மூச்சுங்க. 1, 2. 2 மூச்சு. திருப்பி ஒரு வாட்டி அகைன் அப், ஹேண்ட்ஸ் அப் அப்படி வச்சுக்கிறோம். 4 மூச்சு நேரம் கைகளை மேலே நோக்கி அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கூட நீங்கள் அப்படியே செய்யலாம். நான் சொல்ல சொல்ல சும்மா நீங்கள் நின்றுட்டு ஒரு விருப்பு மட்டும் விரித்து நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அது மாதிரி செய்யுங்க. கையை தலைக்கு மேலே கொண்டு போய் காதை ஒட்டி இருக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பெண்ட் ஆகக்கூடாது. முட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு 2 உள்ளங்கையும் இந்த இடத்துல இப்படி சேர்றாப்புல நல்லா ஸ்ட்ரைட்டாக காதை ஒட்டி இப்படி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 மூச்சு விடுற நேரம் வச்சுருந்தா போதுங்க. அப்புறம் மெதுவாக பக்கவாட்டில் கைகளை கொண்டு வந்து கீழே போட்டுருங்க. சைடில் கொண்டு வந்து கீழே போட்டு 2 மூச்சு அங்கே வச்சுருங்க. இப்படி இன்னொரு தடவை 3 தடவை. 1, கையை மேலே தூக்கும்போது 4 மூச்சு நேரம் மேலே கை அப்படியே இருக்கணுங்க. கீழே சைடில் மெதுவாக கொண்டு கீழே போட்டு 2 மூச்சு நேரம். இந்த அசைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. மெதுவாக அந்த அசைவுகள்லாம் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் கைகளை மேலே தூக்கும்போது என்னதுங்க, இந்த விரல் நுனியிலேருந்துங்க ரத்த ஓட்டம் அப்படியே ஷோல்டருக்கு வருதுங்க. புரியுதுங்களா? திருப்பி 4 மூச்சு நேரம் நம்ம வச்சுருக்கோம். அது மெதுவாக இறங்கி இந்த ஷோல்டர் வர வரைக்கும் திருப்பி மெதுவாக சைடில் கீழே போட்டு கைகளை கீழ் நோக்கி விடும்போதுங்க இந்த ஷோல்டர் வந்து ரத்த ஓட்டம் என்னாதுங்க, விரல் நுனிக்கு வருதுங்க. இந்த 3 தடவை நீங்கள் இது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரல் நுனியில் ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். எப்படி நம்ம காலெலாம் சூற பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி இந்த விரல் நுனிகளில் ஒரு விறுவிறுப்பு தெரியுங்க. அப்போனா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. மேலே தூக்கும்போது ஷோல்டருக்கு அந்த ரத்த ஓட்டம் வருதுங்க. கைகளை கீழே போடும்போது ரத்த ஓட்டம் விரல் நுனிக்கு வருது. இது மாதிரி கைகளுக்கு ரத்த ஓட்டம் மேலேயும் கீழேயும் அப்படி மாறி மாறி போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பந்து கிண்ண மூட்டுன்னு இருக்குங்க. நல்லா நம்ம கைகளை சுற்ற முடியுதுங்களா, சுழற்ற முடியும் போது இந்த இடத்துல இருக்க அந்த பந்து கிண்ண மூட்டுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும்போது என்னதுங்க, இந்த ஷோல்டர் பெயின் நமக்கு வராதுங்க.
புரிஞ்சுங்களா? முதல் பயிற்சி தலைக்கு மேலே கையை கொண்டு போகிறோம், 4 மூச்சு நேரம் அப்படி வச்சுருக்கோம். அப்புறம் மெதுவாக கைகளை கீழே போடுறோம், 2 மூச்சு நேரம் கீழே கையை வச்சுருக்கோம். விரல் நுனியெல்லாம் நீட்டி தாங்க இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த விரல் நுனிகள் வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் சீராக வர்றது நம்மளால் உணர முடியுங்க. இந்த பயிற்சி நல்லா செஞ்சு பாருங்க. உங்களால் உங்கள் விரல் விறுவிறுப்பு வந்துச்சுன்னா, அப்பாடா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்குன்னு நாமளே நம்ம உடம்புல ஓட ரத்த ஓட்டத்தை நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கைகளையும் பக்கவாட்டில் நீட்டணுங்க. இந்த புக்கில் இருக்கு பாருங்க, தெரியுங்களா? பக்கவாட்டில் கைகளை விரித்து வச்சுருக்காங்க. அதுபோல் நல்லா 2 பக்கமும் கைகளை நீட்டி வச்சுக்கிட்டுங்க, நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக 2 கையும் சேர்த்து முன்னாடி கொண்டு வந்து நீட்டுறீங்க. திருப்பி மூச்சை இழுத்துக்கிட்டே கையை விரிக்கிறீங்க. ஷோல்டர் லெவலுக்கு நல்லா நீட்டிக்கணுங்க. உள்ளங்கை இப்படி இருக்கணுங்க, கை நீட்டி இருக்கணும், உள்ளங்கை உள் நோக்கி இருக்கணும், இந்த பக்கம் பார்த்து இருக்கணுங்க. திருப்பி நல்லா மூச்சை விட்டுக்கிட்டே கொண்டு 2 கையும் சேர்க்குறீங்க. மீண்டும் மூச்சை இழுத்து கொண்டே கைகளை விரிக்கிறீங்க. நீங்கள் கைகளை அப்படி விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் நல்லா விரிவடைங்க. அப்போ காற்று நிறைய உள்ளே போகும். சரிங்களா? போன வாட்டி நாடி சுற்றி வேறு சொல்லி கொடுத்தேன், அது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேங்க. நல்லா கையை விரிச்சுக்கும்போது மூச்சை நல்லா இழுக்கிறோம். கைகளை குவிச்சு கொண்டு சேர்க்கும்போது, மார்புக்கு நேராக கொண்டு சேர்க்கும்போது மூச்சு விடுறோங்க. திருப்பி நல்லா விரிக்கிறோங்க. அப்போ அந்த குட்டி குட்டி லங்ஸ் நுரையீரலில் இருக்க குட்டி குட்டி காற்று பைகள் எல்லாம் ரொம்பதுங்க. அப்போ கையை நீங்கள் விரித்து பார்க்கும்போது நுரையீரல் நல்ல விரிவடையுது உங்களால் உணர முடியும். கைகளை குவிக்கும் போது நுரையீரல் சுருங்குறது உணர முடியுங்க. அப்போ கைகளை விரித்து கைகளை குவிச்சு இந்த மாதிரி ஒரு 5 தடவை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றோட்டம், நம்ம உடம்புல இருக்க காற்றோட்டம் சூப்பராக இருக்குங்க. மூச்சுக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது. புரிச்சுங்களா? இப்போ 3வது பயிற்சி ஒன்று பார்க்க போகிறோங்க. இந்த 5 விரல்களும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, பஞ்சபூதங்கள். நம்ம முத்திரைகள் பார்க்கும்போது பார்த்தோங்க, இது நிலம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர், இது கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் விண். பார்த்தோங்களா? இந்த பஞ்சபூத சக்திகளும் இந்த கைகள் வழியாக உடம்புக்குள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த 5 கைகளையும் குவித்து, சரிங்களா, இது செஞ்ச என்ன முத்திரை சொன்னீங்க? இப்போதான் சொன்னேன், முகுல முத்திரை. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி குவிச்சு நீங்கள் வச்சிருக்கும் போது பஞ்சபூதத்தோட அத்தனை எனர்ஜியும் ஒன்றாக நம்ம உடம்புக்குள்ள போயிட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த நிலையில குவித்து வைத்துக்கொண்டு உங்களோட வலது கையை என்ன பண்ணுறீங்க? கீழ் நோக்கி வச்சுக்கிறீங்க. இடது கை உடம்பு ஒட்டி இருக்குங்க. இந்த வலது கையை காதை ஒட்டி ஒரு பெரிய ரவுண்டுங்க, ஒரு பெரிய ரவுண்டு வட்டம் அப்படியே பின்னோக்கி கொண்டு வந்து முன்னோக்கி கொண்டு வரணும். இது மாதிரி வலது கையை ஒரு 3 தடவை சுற்றணும். அதே மாதிரி இடது கை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குவிச்சு வச்சுக்கிறீங்க, உடம்பை ஒட்டி கீழே வச்சுக்கிறீங்க, பின்னோக்கி காதை ஒட்டி நல்லா இப்படி சுழற்சி வரீங்க. நல்ல ஒரு சுழற்சி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா லேசாக பெயின் இருந்துச்சுன்னா தூக்க முடியாது, கொஞ்சமாக தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரொம்ப இப்படி காதை ஒட்டி சுற்றுவோம், ஒரு ஃபுல் ரவுண்டு வருங்க அது. அப்போ 2 கைகளையும் பின்னோக்கி நம்ம வலது கை ஃபஸ்ட்டு, இடது கை 2வது செஞ்சுட்டாங்க. ஒரு 3 தடவை நீங்கள் முதல்ல செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங், பால் தூக்கி போடுவோங்களா, அது மாதிரி அந்த கையை குவிச்ச வாக்கிலேயே முன்னோக்கி கொண்டு வந்து கீழே போடுறீங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது செய்யுங்க பார்ப்போம். கைகள் எது இருந்தாலும் கீழே வச்சுட்டு கைகளை குவிச்சு அது மாதிரி செய்யுங்க. ஒரு 3 தடவை செய்கிறீங்க வலது கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடது கையை அதே மாதிரி காதை ஒட்டி சுற்றி கொண்டு வரீங்க ஒரு 3 தடவை. நல்லா இது மாதிரி செய்யுங்க. சொன்ன பாருங்கள், அந்த பந்துக்கின்ன மூட்டு அது நல்லா ரொட்டேட் ஆகுங்க. அப்போ அதை சுற்றி பிளட் சர்க்குலேஷன் சீராக போயிட்டு வருங்க. கையை தூக்கி இறக்குனால என்ன சொன்னீங்க? நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ சுழற்றும் போது என்ன ஆகுது? இந்த இடத்துல இருக்கிற அந்த மூட்டுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் சீராகும் போது ஷோல்டர் பெயின்லாம் பறந்து போயிருங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கைகளை உங்களால் எவ்வளோ தூரம் வேணாலும் தூக்க முடியும், நீட்ட முடியும், சரிங்களா, மடக்க முடியும். ஸோ இந்த பந்துக்கின்ன மூட்டு என்ன ஆகுதுங்க? நல்ல ரொட்டேஷன் ஆகுது. சரிங்களா? சொன்னேன், சைக்கிளில் ஆயில் போடுறோம், செயின் வந்து கடகடான்னு ஒரு சவுண்ட் வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க? அந்த 2 சொட்டு ஆயில் செயின் விட்டால் அது திருப்பி நம்ம பெடல் போடும்போது அதில் சத்தமே இருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இந்த மூட்டுக்கு நல்ல அசைவுகள் கொடுக்குறோம். ஷோல்டருக்கு அசைவுகள் கொடுக்கும் பொழுது இந்த ஷோல்டர் பெயின் நமக்கு வரவே வராது. புரியுதுங்களா?
ஃபஸ்ட்டு பின்னோக்கி சுற்ற சொன்னேன் ஒரு 3 தடவை. அதே மாதிரி இடது கையும் பின்னோக்கி ஒரு 3 தடவை சுற்றணும். திருப்பி வலது கை பார்த்தீங்கன்னா பவுலிங் பால் தூக்கி போடுறோம், அது மாதிரி நல்லா தூக்கி அப்படி ஒரு 3 தடவை போட்டுங்க. அதே மாதிரி இடது கையும் 3 தடவை செய்யுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த நிலை, 2 கைகளும் குவிச்சு கீழே வச்சுக்கிட்டு தொடையை ஒட்டி வச்சுட்டு தொடையிலேருந்து மேல் நோக்கி கொண்டு வந்து 2 கையும் சேர்ந்து பின்னோக்கி இப்படி சுற்றுறீங்க. சரிங்களா? இப்படி நல்லா பின்னோக்கி சுற்றுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அதை செஞ்சுருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிப்பிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கையும் சேர்த்து முன்னோக்கி ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைல ஸ்கிப்பிங் சூப்பராக விளாடுவாங்க. அப்படி 3 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுங்க, இந்த கைகள் சூப்பராக இருக்குங்க. அப்படியே என்ன பண்ணுவோம், நீங்கள் சொல்கிறத உங்கள் கை கேட்கும். நல்லா அந்த பயிற்சி செஞ்சு பாருங்களேன். நாம் சொல்கிறது இந்த கை கேட்கும். செய்ய மாட்டேன்னு அது சொல்லவே சொல்லாது. நீங்கள் கைகளுக்கு நல்லா ரொட்டேஷன் கொடுக்குங்க. இப்படிலாம் நம்ம சுற்றி விளையாடுவோம் சின்ன பிள்ளைலாம். இப்போலாம் அதெல்லாம் செய்கிறதே இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய 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 இந்த ஷோல்டர் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. அதுதான் நமக்கு வேணும். சரிங்களா? சுற்றிட்டிங்களா? ஃபஸ்ட்டு பின்னோக்கி செஞ்சோம், இடது கையும் பின்னோக்கி செஞ்சோம், அப்புறம் வலது கையை முன்னோக்கி செஞ்சோம் ஒரு 3 தடவை. இது பவுலிங் ஞாபகம் வச்சுக்கணும். இடது கையில் பவுலிங் பண்ணோம், 3 டைம்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் 2 கையும் சேர்த்து பின்னோக்கி கொண்டு போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கையும் சேர்த்து முன்னோக்கி கொண்டு போகணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 பயிற்சிகள் பார்த்துருக்கோம். கையை தலைக்கு மேலே கொண்டு போய் 4 மூச்சு வரைக்கும் அப்படியே வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறம் கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கீழே போட்டு 2 மூச்சு இப்படியே வச்சுருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கைகளை நல்லா விரித்தோம், மூச்சை இழுத்தோம். 2 கைகளும் குவிக்கும்போது மூச்சை விடுறோம். விரிக்கும்போது நல்லா மூச்சு இழுக்கிறோம். இப்படி கைகள் 2 சேர்த்து குவிச்சு முன்னாடி கொண்டு வரும்போது மூச்சு விடுறோம். இது மாதிரி 3 டைம்ஸ் செஞ்சோம். அப்புறம் கைகளை சுழற்றணும், பின்னோக்கி முன்னோக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னோக்கி. இப்போ 2 கையும் சேர்த்து பின்னோக்கி, 2 கையும் சேர்த்து முன்னோக்கி செஞ்சோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஹிப்புக்கான பயிற்சி. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நேராக உட்காந்துருப்போங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு பொருளை எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், இப்படியே திரும்பி எடுப்போம். உடனே இந்த இடத்துல இடுப்பு பிடிச்சிக்கும். இப்படித்தானங்க? திரும்பி எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வேலை செஞ்சாலும் உட்காந்துருந்து அப்படி கையை தூக்கி அப்படி திருப்பினோம்னா அப்போ தான் அந்த அப்படி இடுப்பு பிடிப்பு அது மாதிரி வருங்க. இந்த கையும் அதே மாதிரி தாங்க. திரும்பி எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஒத்துழைக்கணுமா, ஒத்துழைக்காமல் டபக்கு நம்ம பிடிச்சிக்கும். இந்த பக்கம் பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இந்த முதுகு பிடிச்சிக்கிச்சு, அதெல்லாம் சொல்லுவாங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக திருப்புறோம். சரிங்களா? திருப்புறதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் 2 கைகளையும் ஷோல்டர் லெவலுக்கு இப்படி மடித்து வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு உங்களோட கட்டை விரல இந்த கண்கள் பார்க்கணும். இந்த 2 கட்டை விரலும் நீட்டி வச்சுக்கிறீங்க. கண்கள் பார்க்கணும். அப்படியே ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறீங்க, திரும்புறீங்க. உங்களோட கால் பார்த்தீங்கன்னா கால் பெருவிரல், இடது கால் பெருவிரல், ரைட் சைடு நம்ம திரும்பும்போது இடது கால் பெருவிரலை இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுறீங்க. நேராக இருக்கிறத இப்படி ஒரு ரொட்டேட் காலில் அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களால் நல்ல ஒரு அரை வட்டம் போட முடியுங்க. இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போடும். திருப்பி லெஃப்ட் அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல அப்போ இடது பெருவிரல் வலது பெருவிரல் நீங்கள் கால் பெருவிரல் நல்லா ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்போ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக உங்களால் இந்த பக்கமும் உங்களால் திரும்ப முடியும். சரிங்களா? ஆனால் கண்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரிலே பார்க்கணும். இந்த பயிற்சிகள் ஆரம்ப நிலையில் நல்லா கண்ணை திறந்து செய்யுங்க. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கண்ணை முடிக்கணும். ஏன் கண்ணை முடிக்கணும்? எல்லாமே கண்ணை திறந்து செய்யலாங்க. ஆனால் நம்ம கண்ணை திறந்து பண்ணால் என்ன பண்ணுவாங்க, மனசு வெளியில் போயிடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம செய்கிறது அவங்க பார்க்குறாங்களே, ஐயோ இவங்க பார்க்குறாங்களே. அப்போ மனசு வெளில போகாமல் இருக்க பயிற்சிகள் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்கள் மூடிய நிலையில் மனசை மேலே கையை மேலே கொண்டு போகும்போது மனசு ஷோல்டர் கொண்டு வந்துடுங்க. அப்பாடா ரத்த ஓட்ட விரல்லேருந்து ஷோல்டருக்கு இறங்குதுப்பா, நல்லா இறங்குதுப்பா அப்படின்னு. திருப்பி கைகளை மெதுவாக நீங்கள் கீழே போடும்போது அப்பாடா ஷோல்டர்லேருந்து ரத்த ஓட்டம் இந்த விரல் நுழைவுகளுக்கு வருதுப்பா அப்படின்னு உங்கள் மனசு அதையே நினைக்கணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா பார்த்து செய்வீங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி எங்கே நீங்கள் உங்கள் மனசை குவிக்கிறீங்களோ அங்கே மனசு போயிருங்க. அப்போ மனசு குவிக்கும் போது அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் சரியாயிடும். வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ நல்ல இந்த பொசிஷனில் கைகளை நீட்டி ஷோல்டர் லெவல் நல்லா நீட்டிக்கிறோம். கண்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்டை விரல் நகத்தையே பார்க்கணுங்க. அப்போ நல்ல ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட். நீங்கள் ரைட் திரும்பும் போது கால் கட்டை விரல் நல்லா இப்படி ரொட்டேட் ஆகும். புரியுதுங்களா? லெஃப்ட் திரும்பும்போது வலது கால் கட்டை விரல் இப்படி ரொட்டேட் ஆகும்போது அவங்களால நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் சர்க்கிளுங்க. இங்கிட்ட ஒரு அரை வட்டம், இங்கிட்ட ஒரு அரை வட்டம், நல்ல ஒரு ரவுண்டு.
ஃபுல் ரவுண்ட் வந்துருதுங்க. இங்கிட்டு ஒரு அரை வட்டம், இங்கிட்டு ஒரு இது மாதிரி ஒரு 3 தடவை செய்யுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிப் பெயின், பேக் பெயின், அந்த முதுகு பிடிச்சிக்கிறது, அந்த வாயு பிடிப்பு சரியாயிரும். அப்படியே பிடிச்சிக்கிட்டாலும் நான் உங்களுக்கு வாயு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கணுங்களா, அதை இந்த கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி விரலை வச்சு மடித்து வச்சுட்டிங்கன்னா இதுதாங்க வாயு முத்திரை. அப்போ இந்த முத்திரையும் செஞ்சிங்கன்னா அந்த பிடிப்பு சரியாக போயிடும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூட்டு வலி. ஏற்கனவே உங்களுக்கு மூட்டு வலிக்கு சுரபி முத்திரை சொல்லி கொடுத்துருக்கேன். சுண்டு விரலும் மோதிர விரலும் அடுத்தடுத்த கையில், நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் மாறி மாறி பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இது மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இதோட இந்த பயிற்சியும் சேர்ந்து செய்யும்போது என்ன ஆகுங்க, நமக்கு மூட்டு பிரச்சனை வராதுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நல்லங்க மூட்டுல கைகள் ரெண்டும் மூட்டுல கைகள் ரெண்டும் மூட்டு மேல வச்சுக்கிறீங்க. உட்காராம சீட்டே இல்லாம சீட்ல உட்கார மாதிரி இந்த கால்களை கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆப்போசிட் 3 டைம்ஸ், திருப்பி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். ஓகேங்க. இது மாதிரி நீங்க உங்களோட கால்களை மூட்டு மேல உங்களோட விரல வச்சுக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு பொசிஷனுக்கு ஒரு பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை அசைக்கக்கூடாதுங்க. கைகளை வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. கிளாக் வைஸ் ஒரு 3 சுற்று, ஆப்போசிட் ஒரு 3 சுற்று, திருப்பி கிளாக் வைஸ் ஒரு 3 சுற்று. இப்படி செய்ய செய்ய மூட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா டொக் டொக் சத்தம் வருங்க. ஏன்னா நம்ம புதுசாக அது செய்கிறோம். அப்போ அது என்ன ஆகும், அந்த மூட்டில் வந்து அந்த ஜாயிண்ட்லாம் என்ன ஆகும், நமக்கு ஒரு கிரக் கிரக் அப்படி ஒரு சவுண்டு அது மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா இந்த மூட்டில் அந்த சத்தம் வராது. சரிங்களா? அப்போ மூட்டு வலி நமக்கு வரவே வராது. என்னால் ஸ்டெப்ஸ் உயரமாக இருக்குங்க, தூக்கி காலை வைக்க முடியல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது மூட்டு வலிங்கிற பிரச்சனை இருக்காதுங்க. எனக்கு சொன்ன மாதிரி நல்லா ஆயில் எடுத்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சி 2 மூட்டுகளுக்கும் நல்லா தடவுங்க. அதே மாதிரி கணுக்கால் மூட்டுக்கும் தேய்ச்சி விடுங்க. அது மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கும்போது அங்கே ஆயில் உள்ளே போகுதுங்க. ஸோ அந்த மஜ்ஜை ஒரு லூப்ரிகண்ட்டாக ஆயிடுது. அது ட்ரைனஸ் ஆனால் தான் அந்த ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம். டெய்லி அதுக்கு நீங்கள் ஆயில் தடவி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, அந்த மஜ்ஜைகள் இறுக்கம் இல்லாமல் தளர்வான நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு கால்வலி பிரச்சனை வராது. சரிங்களா? இப்போ இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு அந்த சுரபி முத்திரையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் நமக்கு வரவே வராது. அப்போ மூட்டுகள் நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்தாலும் அந்த மூட்டுக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த பயிற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு கைப்பயிற்சி என்ன பண்ணணுங்க, முதல்ல தலைக்கு மேலே கையை கொண்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக நல்லா வச்சுக்கிட்டோம். 2 கைகளையும் தலைக்கு மேலே கையை கொண்டு போயிட்டு ஒரு 4 மூச்சு அப்படியே வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறம் கைகளை மெதுவாக கீழே போடுறோம். 2 மூச்சு நிலையில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கைகளை நல்லா 2 பக்கமும் ஷோல்டர் லெவலுக்கு நல்லா கையை விரிச்சு 2 கையும் கொண்டு வந்து இப்படி சேர்க்கும் பொழுது மூச்சை விடுறோம். இது மாதிரி மூச்சை இழுத்து மூச்சை விடும் பொழுது நம்மளோட லங்ஸ் நல்லா சுருங்கி விரியுது. அடுத்தது என்ன பார்த்தோங்க, விரல்களை குவிச்சு வச்சுட்டு பின்னோக்கி ஒரு 3 தடவை சுற்றணும். அதே மாதிரி இடது கையை அந்த மாதிரி குவிச்சு வச்சுட்டு பின்னோக்கி நல்லா காதை ஒட்டி நீங்கள் சுற்றுறதுங்க. காதை ஒட்டி வரும்போது அது ஃபுல் ரவுண்ட். இல்லைங்க என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் கையவே தூக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செவுத்தில் கையை வச்சுக்கோங்க. அப்படியே மேல் நோக்கி உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அது மாதிரி செவுத்தில் கையை மேல் நோக்கி கொண்டு போயிட்டு வாங்க. வலது கை ஒரு 3 தடவை செய்யுங்க. இடது கை அதே மாதிரி வச்சுட்டு மேல் நோக்கி கொண்டு போறீங்க. சோத்துல அப்படியே மேல் நோக்கி கீழ் நோக்கி ஒரு 3 தடவை நல்லா செஞ்சீங்கன்னா உங்களால் கையை தூக்கி செய்ய முடியும். இந்த பயிற்சியை ஒரு 3 தடவை நல்லா செஞ்சு டெய்லி செய்யுங்க. 2 கைகளுமே சோத்துல வச்சுட்டு தேய்ச்சி இப்படி எடுக்கும்போது உங்களால் உங்களோட கைகளை நன்றாக இயக்க முடியும். அப்போ இயக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த சுழற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இந்த பயிற்சியை பண்ண முடியுங்க. சரிங்களா? அடுத்தது தான் நம்ம சொன்னாங்க ஹிப்புக்காக கைகள் அப்படி நேராக வச்சுக்கிறோம். ஷோல்டர் லெவலில் இருக்கணுங்க. மூட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லெவலில் நல்லா இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது. கண்கள் அதை பார்க்கணும். இப்போ கண்கள் நேராக பார்க்கணுங்க.
இப்போ நீங்கள் அதே மாதிரி இந்த கையை ரைட் சைடு திருப்பும் பொழுது கால் கட்டவர்களால் சுழற்றுவீங்க. அப்போ சுழலும் போது நம்மளால் நல்லா திரும்ப முடியும். அதே மாதிரி இடது பக்கம் திரும்பும் போது வலது கால் கட்டவர்களால் ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்போ நல்லா நம்மளால் திரும்ப முடியும். இந்த பயிற்சி பண்ண பண்ண ஹிப் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு மூட்டு பயிற்சி. மூட்டில் கையை வச்சுக்கிறோம், சீட்டே இல்லாமல் சீட்டில் உட்காடுறோம், உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம், தோசை ஊற்றுறோம். மூட்டிலே தோசை ஊற்றுறீங்க. அதான் கிளாக் வைஸாக ஒரு 3 டைம்ஸ், திருப்பி ஆப்போசிட்டில் ஒரு 3 டைம்ஸ் சுற்றுறீங்க, திருப்பி கிளாக் வைஸில் சுற்றுறீங்க. இந்த கைகள் அந்த மூட்டில் வைக்கும்போதுங்க ஒரு பேலன்ஸ்க்கு சும்மா அப்படி வைக்கணும், ஒரு அழுத்தம் அதில் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கால் வலி சூப்பராக இருக்கும். இப்போ நான் போன வாட்டி சொல்லிக் கொடுத்து இந்த பிராணாயாமம், நாடி சுற்றி பிராணாயாமம் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. திருப்பி உங்களுக்கு நினைவூட்டலுங்க. இடது கை சின் முத்துறீங்க, கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் வெறும் டச்சிங் வச்சுட்டு அப்படியே மடியில் வச்சுக்கிறீங்க. அடுத்தது கட்டை விரலுக்கு அடுத்த 2 விரலை மடக்கி வச்சுக்கிறோம். மோதிர விரலும் சுண்டலும் இங்கே இருக்கணும். இதுக்கு பேர் நாசிகா முத்திரை. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோங்க, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், இடது நாசி வழியாக நல்லா மூச்சு இழுக்கிறோங்க. நிறைய உங்களுக்கு சொல்ல சொன்னேன், கொஞ்சமாக இழுக்க சொன்னேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனால இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று நிறைய உள்ளே வருங்க. நல்லா இழுத்து மோதிர விரலால் இடது நாசியை மூடிக்கிட்டு வலது நாசி வழியாக காற்று நல்லா வெளியிடுறோம். புரிஞ்சுங்களா? இது ஒரு சுத்து. வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக நல்லா மூச்சு இழுத்து இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியிடுறோம். திருப்பி வலது நாசி வழியாக நல்லா மூச்சை இழுத்து வலது நாசியை க்ளோஸ் பண்ணி இடது நாசி வழியாக மூச்சு விடுறோம். இது மாதிரி நம்ம தொடர்ந்து செய்ய ஒரு 10 முறைங்க நல்லா இந்த மூச்சை இழுத்து மெதுவாக விடுறோம். இதுக்கு பேர் நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு பங்கு காற்றை நல்லா இழுக்கிறோங்க, நீங்கள் அடுத்த பக்கம் விடும்போது 2 மடங்காக வெளியேறும். திருப்பி நல்லா மூச்சை இழுத்து அடுத்த பக்கம் விடும்போது 2 மடங்காக வெளியேறும். 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நல்லா நம்ம மூச்சு பார்த்து வலது இடது வலது இடதுன்னு மாறி மாறி போகும்போது இந்த சுவாச குழாயில் இருக்கிற காற்று வேகமாக போகாமல் சீராக போகணும், திருப்பி சீராக வரணும். அப்போ மனசு எப்படின்னா அப்படியே அமைதி நிலைக்கு போயிடும், ஒரு நிலைப்படும். உங்களுக்கு சொன்னேன், இது எப்போ செய்யணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய மனசு ஒரு நிலைக்கு குவிங்க. நம்ம எந்த செயல் செய்யறோமோ அந்த செயல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு இந்த நாடி சுத்தி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடி சுத்தம் பண்ணுறது, நாடி சுத்தி. சரிங்களா? நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நல்லா செய்ய உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மனம் அமைதி நிலைக்கு திரும்புங்க. எங்கெங்கோ சுத்தும்பா, வா வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டா கூட அந்த மனசு வராது, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த அலைபாய்ந்து கொண்டே இருக்கிற மனதை நல்லா நம்ம திருப்புறதுக்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நல்லா செய்யணுமா. செய்ய நீங்கள் செய்ய பழக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதை சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். மஸ்குலர் நியூரோ எக்ஸசைஸ். இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட சாப்பிட்ற கையை எடுத்துங்க, தொப்புள் மேலே வச்சுக்கிறீங்க. சரிங்களா? சாப்பிட்ற கையை இப்படி தொப்புள் மேலே வச்சுட்டு அடுத்த கையை இப்படி கிராஸ் பண்ணி வைக்கிறீங்க. கிராஸ் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியுங்க, இந்த காதுகள், சரிங்களா, காதுகளை டச் பண்ண மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு 5 தடவை நல்லா மூச்சு எடுக்கிறோம், மெதுவாக விடுறாங்க. ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த இடம் உங்களோட செஸ்ட்டு தொட்டு இருக்கணுங்க. இந்த கை முழங்கை செஸ்ட்டை தொட்டாப்பில் இருக்கணுங்க. சரிங்களா? முழங்கை செஸ்ட்டை தொட்டாப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து விடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பக்கம் இருக்கிற அந்த லங்ஸ் சுருங்கி விடுறதை உணர முடியுங்க. கண்களை மூடி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட லங்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறதை உணர முடியும்.
அப்படியே ஒரு 5 தடவை நல்லா பண்ணிட்டுங்க. கிராஸ் பண்ணி வச்சுருந்த அந்த லெஃப்ட் ஹேண்டை எடுத்து என்ன பண்ணுறீங்க, தொப்புள் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிராஸ் பண்ணி வைக்கும் பொழுது என்ன ஆகுங்க, ஒரு சாத்திடுங்க. இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு 5 தடவை நல்லா மூச்சை இழுத்து விட்றீங்க. அப்படி நல்லா மூச்சை இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வலது பக்கம் லங்ஸ் நல்லா சுருங்கி விடுறதை உங்களால் உணர முடியும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வலது கை தொப்புள் மேலேயும் இடது கை கிராஸ் பண்ணியிருக்கும் போது உங்களோட இடது பக்கம் செஸ்ட் நல்லா சுருங்கி விடுங்க. கைகளை மாற்றி செய்யும்போது அடுத்த பக்கம் இருக்கிற நுரையீரல், அப்போ நுரையீரலோட முன் பகுதி நல்லா சுருங்கி விடுங்க. இப்போ நல்லா சுருங்கி விரிய நிறைய காற்று உள்ளே போகும். குட்டி குட்டி காற்று பைகள் லங்ஸில் இருக்குன்னு முன்னாடி சொன்னேன். ஸோ அந்த குட்டி குட்டி காற்று பைகள் என்ன ஆகுங்க, அது நல்லா ரொம்ப நிரம்ப 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 நம்மளால் நிறைய காற்றை உள்ளே இழுக்க முடியும். அப்போ மூச்சு பயிற்சி செய்யும்போது மூச்சு காற்று நிறைய உள்ளே போகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு ரைட் ஹேண்டை இப்படி கிராஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைகள் ரெண்டும் ஒட்டினாப்பில் இருக்குங்க. அப்படியே மார்பை ஒட்டி இருக்கும்பொழுது என்ன ஆகுங்க, லங்ஸோட அடிப்பகுதி நல்லா சுருங்கி விடுறீங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மெதுவாக மூச்சை விடுறீங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மெதுவாக மூச்சு விடுறீங்க. இது மாதிரி ஒரு 5 தடவை நீங்கள் இந்த சுவாசத்தை நல்லா கவனிக்கிறீங்க. நல்லா மூச்சு விடும்பொழுது பார்த்தீங்கன்னா லங்ஸோட அடிப்பகுதி நல்லா சுருங்கி விடுறீங்க. அப்போ லங்ஸோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இப்போ அடிப்பகுதி சுருங்கி விடுங்க. லங்ஸுக்கு பேக் சைட்லேயும் முதுகுக்கு பின்பக்கமும் நம்மளோட லங்ஸோட பின் சைடு இருக்குங்க. அப்போ அது நல்ல ஆக்டிவேஷன் இருக்கு. இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அது காதுகளில் இப்படி 3 நாப்பில் வச்சுக்கணுங்க. இந்த கையும் காதுகளை 3 நாப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 உள்ளங்கையும் நடுப்பகுதியில் பின்பகுதியில் தலைக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கைகளும் சேர்ற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன ஆகுங்க, இது வச்சுட்டு கைகள் நல்லா ஷோல்டர் லெவலில் விரிஞ்சிருக்கணுங்க. இந்த நெல்லை நீங்கள் ஒரு 5 தடவை எடுத்து விட்டிங்கன்னா உங்களால் உணர முடியுங்க, லங்ஸோட பேக் சைட் நல்லா சுருங்கி விடுறத உணர முடியும். இப்போ நான் செய்யும்போது நீங்களும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ லங்ஸோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடிப்பகுதி பின்பகுதி எல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ லங்ஸ் நல்லா வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது உள்ளங்கையே இடது கண்கள்லையும் வலது உள்ளங்கையை வலது கண்கள்லையும் இது மாதிரி கிராஸாக வச்சுட்டுங்க. மூக்குக்கு இடம் இருக்குதுங்க, ஏன்னா நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும், அதுவும் நல்லா க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த பொசிஷனில் நல்லா ஒரு 5 தடவை நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக விடுறீங்க. ஸோ 5 டைம்ஸ் நீங்கள் செய்ய 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 என்னாகுங்க, நம்மளோட லங்ஸ் நல்லா சுருங்கி விடுறீங்க. அப்போ இந்த லங்ஸ் நல்லா சுருங்கி விரியுங்க. சுவாச கோளாறுகள் அனைத்தும் சரி செய்யப்படுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் சுவாசம் சீராயிடுச்சுன்னா மூளைக்கு போகிற அந்த காற்றோட்டம் நல்லா இருக்கும்போது மூளை செல்கள்லாம் புத்துணர்வு பெறுங்க. அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி நீங்கள் நல்லா செய்யும்போது ஞாபக சக்தி அதிகம் இருக்குங்க. படிக்கிறது அத்தனையும் மனசில் பதியும். சரிங்களா? இதை நீங்கள் செய்கிறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பயிற்சியை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாங்க. நீங்கள் செய்கிறத பார்த்தா அந்த குழந்தைங்களே அவங்களும் செய்வாங்க. சரிங்களா? அப்போ நம்ம செஞ்சு பயனடைய அதை பார்த்து அந்த குழந்தைகளும் அதை பயன்பெறுவார்கள். சரிங்களா? இன்னும் ஒரு தடவை இந்த மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறேங்க. வலது கையை தொப்புளில் வச்சுக்கிறோங்க, இடது கையை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. சரிங்களா? இந்த நிலையில் 5 தடவை மெதுவாக மூச்சு எடுத்து விடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது கை கிராஸ் பண்ணி வச்சுருந்த இடது கையை தொப்புள் மேலேயும் வலது கையை கிராஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ ஒரு 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து மெதுவாக விடுறீங்க. அதுக்கப்புறம் இடது கையை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு வலது கையை மேல் நோக்கி வச்சுக்கிறீங்க. இந்த பொசிஷனில் காதுகளை தொட்ட மாதிரி உங்களோட விரல்கள் இருந்தால் போதுங்க. இந்த பொசிஷனில் நல்லா மூச்சு எடுத்து மெதுவாக விட்டுருங்க 5 முறை. சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது நிலை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை காதுகள் இருக்கணும், நடுவிரல் பின்னாடி இப்படி இருக்கணுங்க, தலைக்கு பின்னாடி. ஸோ இந்த நிலையில் ஒரு 5 முறை நல்லா மூச்சு எடுத்து விட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா? கடைசி பாருங்க, கண்களை இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் வச்சு உள்ளங்கை கண்களில் இருக்கணுங்க, அடுத்தது வலது உள்ளங்கை கண்களில் இருக்கணும்,
இந்த நிலையில ஒரு 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து விட்டுறீங்க. ஸோ லங்ஸோட எல்லா பகுதிகளும் நல்லா வேலை செய்யுது. நுரையீரல் நல்லா வேலை செஞ்சதுன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா வேலை செய்யும். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுங்க. அப்போ லங்ஸுக்கு நடுவில் இருக்க அந்த ஹார்ட்டும் நல்லா வேலை செய்யும் போது உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது 3ம் சீராக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ செஞ்ச இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த காற்றோட்டம் நன்றாக இருக்கும். சரிங்களா? ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். காற்றோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டமும் நல்லா இருக்குங்க. அதோடு சேர்ந்து நம்ம உடம்புல இருக்க ஹீட், அந்த வெப்பம் அதுவும் நல்லா இருக்கிறதுனால இந்த 3 ஓட்டங்களும் சீராக இருக்கும்போது மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான். இதில் ஏதாவது ஒரு ஓட்டத்தில் தடை வரும்பொழுது தாங்க நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. மூச்சு சீராக விட முடியலைங்கும் போது தாங்க மூச்சு பிரச்சனைகள் வருகிறது. சரிங்களா? இப்போ இந்த மூச்சு பயிற்சியை சரி பண்ணாலே போதுங்க. இப்போ கொரோனா பீரியட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மூச்சு பயிற்சியும் நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா செய்யுங்க. நமக்கு நல்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க. அதோடு சேர்த்து நம்ம லிங்க முத்திரை சொன்னாங்களா, கைகள் ரெண்டையும் கோர்த்து வச்சு பயங்கர வறட்டு இருமலாக இருக்குன்னா இடது தம்பு, இடது பெருவல் மேலே இருக்கட்டும், வலது பெருவல் இது மாதிரி சுற்றி வச்சு இந்த லிங்க முத்திரை நீங்கள் நல்லா செஞ்சு வர வர பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறுகள் அத்தனையும் சரி செய்யப்படும். வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, பேச முடியல, உட்காந்துருக்கும் போது அவ்வளோ நிறைய இருமல் வருதுங்க, ட்ரை காஃப் தாங்க இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே அடுத்த நாள் 15 நிமிஷம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த சுவாச பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுது, இருமல் சரியாயிடுதுங்க. மூச்சு அந்த நாடி சுற்றி சொல்லும்போது இடந்து 2 மூச்சுலையும் பிறந்த சுவாசம் காற்று சீராக இருக்கிறதுனால சுவாச பிரச்சனைகள் அத்தனை சரிப்படுங்க. வெளியில் காற்றுகள் வெளியேறுதுங்க, உள்ளே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியில் வரும். ஸோ இந்த மூச்சுக்குள்ளாய் சுத்தப்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கு நம்ம பழைய முத்திரைகள் பார்த்தோம், ஒரு சில உடற்பயிற்சிகள் பார்த்தோம். இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் நல்லா செஞ்சு 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 பாருங்கள். செய்ய 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 உங்களுக்கு நல்ல பழக்கம் வரும். இல்லைன்னா இந்த சுவாச பயிற்சியை மட்டும் ஒரு தடவை நான் இதை காட்டுறேன் பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க, கைகளை மாற்றி வச்சிருக்காங்க, கண்கள் வச்சுக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த 5 நிலை பயிற்சியில் நம்ம மூச்சு பயிற்சியில் பார்த்தோங்க. இதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். அப்புறம் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் தலையிலேருந்து ஆரம்பிங்க. என்னுடைய தலையில் இருக்கிற என்னோடய கண்களுக்கு நன்றி, நல்லா எனக்கு பார்வையை கொடுக்குற என்னோடய கண்களுக்கு நன்றி. சுவாசம், காற்று நல்லா உள்ளே போகுது, ஆக்சிஜனை அதை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுற அந்த சுவாச மண்டலத்துக்கு என்னோடய மூக்கிற்கு நன்றி சொல்லுங்கள். உணவு சாப்பிடக்கூடிய உதவுறதுக்கு, பேசுவதற்கு உதவுகிற இந்த நாக்கிற்கு, ஸோ இந்த உணவை உள்ளே கொண்டு போய் இறைப்பைக்கு அனுப்பி நமக்கு எனர்ஜியை கொடுக்குற இந்த நாக்கிற்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும், கைகள், விரல்கள் எல்லாத்துக்கும், உடல் போத்தியிருக்க அந்த தோலுக்கு நன்றி சொல்லுங்கள். லங்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். உள்ளே இருக்க ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். டெய்லி ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு இது ஒவ்வொரு உறுப்புகளும், உள்ளே இருக்க வயிற்றில் இருக்க அத்தனை உறுப்புகளும், ஜீரண மண்டலம் இருக்குங்க, அந்த ஜீரண மண்டலம் அத்தனை உறுப்புகளுக்கும் இரைப்பை, சுவாச குழாய், தொண்டை குழாய், உணவு குழாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரைப்பை, பித்தப்பை, பெருங்குடல், சிறுகுடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் அத்தனை உறுப்புகளும், மலக்குடல், சிறுநீரகப்பை, சிறுநீரக குழாய் உறுப்புகளும், கழிவு நீக்கும் குழாய்கள், கழிவு நீக்கும் உறுப்புகள், அதுக்கப்புறம் இடுப்பு எலும்புகள், இடுப்பு தொடைகள், முழங்கால், பாதங்களில் இருக்க விரல்கள் அத்தனைக்கும் டெய்லி ஒரு தடவை உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல பழகணுங்க. நன்றி நீங்கள் சொல்ல 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 அந்த உறுப்புகள் நம்மளுக்கு நல்ல வேலை செய்யுங்க. யாராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோங்களா,
மறக்காம உடனே தேங்க்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஸோ நம்ம உடம்புல இருக்க நம்மளோட உறுப்புகளுக்கு நம்ம தினமும் நன்றி சொல்ல 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 அந்த உறுப்புகள் நல்லா வேலை செய்யுங்க. எந்த பிரச்சனையும் நமக்கு தராது. ஏன்னா அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். அது செய்து அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுது. இந்த உடல் உறுப்புகள் ஒத்துழைச்சாதாங்க நம்மளால எல்லா வேலையுமே செய்ய முடியும். அப்ப அந்த உறுப்புகளுக்கு தினந்தோறும் நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. காலையில எந்திரிச்சு இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நான் இன்னைக்கு கண் விழித்து உயிரோடு இருக்கிறேனே அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைய நாள் முழுவதும் நன்றாக இருக்கணும். என்னோட நாட்கள் இன்று இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. சுற்றத்தார் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. ஸோ இந்த வையகத்தை நீங்க வாழ்த்துங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி நீங்க நல்லா வாழ்த்துங்க. வாழ்த்த 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 அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. அதனால டெய்லி எந்திரிச்சு இந்த உலகத்தை ஒரு 5 முறை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்து வாழ்த்த உங்கள் உடல் உறுப்புகளையும் வாழ்த்த வாழ்த்த நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த உலகமும் நல்லா இருக்குங்க. இதுவரை பொறுமையாக இந்த சின்ன சின்ன கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த பகிர்ந்து கொள்வதற்கு உதவிய இந்த குருவது டெலிகிராம் ஆன்மீக குழுவிற்கும் நன்றி. இதுவரை பொறுமையாக எனது சின்ன உரையை கேட்டுக்கொண்டிருந்த நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.